வணக்கம். இந்த கவிதைக்கான விளக்கம் தேவைப்படாது. ஏன்னா போன கவிதையில அந்த கவிதைக்கு ஒரு ஃபிலாசபிக்கல் மீனிங்கிறதுனால ஒரு விளக்கம் சொல்ல வேண்டிய ஒரு நிலை இருந்தது. இந்த கவிதைக்கு அந்த நிலை இல்லை. ஏன்னா இந்த பெர்மனண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த கவலை, எப்பொழுதோ ஒரு வாட்டி வரக்கூடிய அந்த மகிழ்ச்சி வந்துட்டு சூரிய வெளிச்சம் மாதிரி போயிடுச்சுன்னா, கவலை எப்பயுமே பெர்மனண்ட்டாக இருக்கக்கூடியதுன்ற ஒரு நிலைப்பாட்டில் இந்த கவிதை எழுதப்பட்டது. அது பள்ளி வயதில் படிக்க கவலை, பருவ வயதில் கல்லூரிக்கான கவலை, படித்த பின் வேலைக்கான கவலை, காலை பருவத்தில் நல் இணைக்கான கவலை, மணமான பின் குழந்தைக்கான கவலை, பெற்ற பின் வளர்ப்பின் கவலை, தன் பேச்சு எடுபட வேண்டுமென தீரா கவலை. நான் சொல்கிறதெல்லாம் மற்றவங்க கேட்கணும் அப்படின்றது. நோய் நொடி இல்லாமல் அவர் இருக்க கவலை, ஒழுக்கமாய் அறிவாளியாய் காண கவலை. யார்? நம்மளுடைய குழந்தைகள். நல்வரன் அமைந்திட கவலை, வாழா வெட்டியாய் மலடாய் இல்லாமல் இருக்க கவலை. என்னென்ன கவலைகள்! தீது தீண்டிடுமோ என தீரா கவலை, இடையிடையே விலையேற்ற கவலை, செல்வம் சேர்க்க கவலை, பட்டம் பதவி பெயர் பெற கவலை, நோய் வாட்டாதிருக்க கவலை, பிறர் வளர்ச்சி தாழாமல் கவலை. கவலை ஏதும் வாட்டாமல் இருந்தாலோ, அதாவது கவலை எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கும் பொழுது, தீரா கவலை வந்து விடுமோ என்னும் கவலை. அற்பமான கவலை, அபத்தமான கவலை, மருந்தின் மேல் சர்க்கரை பூச்சாய் வரும் அற்ப சுகத்தை சுயிக்க முடியாமல் தடுமாற வைக்கும் கவலை. எப்பொழுதோ கொஞ்சம் ஒரு இன்பம் வந்தால் கூட அந்த இன்பத்தையும் நம்ம அனுபவிக்க முடியாமல் வரக்கூடிய கவலை. கவலை கவலை கவலை, கருவறை முதல் கல்லறை வரை பயனுக்கும் கவலை. கவலை நிரந்தரம் இருட்டை போல், மகிழ்வு தற்காலிகம் தோன்றி மறையும் பருதி போல். அதாவது வெளிச்சம் இல்லைன்னா இருக்கக்கூடியது கவலை, அதனால் பெர்மனண்ட்டாக இருக்கக்கூடிய கவலை அப்படின்ற ஒரு கருத்தில் இந்த கவிதை எழுதப்பட்டது. நன்றி, வணக்கம்.